வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்திருந்த அமைச்சர் நளின் ஹேவாமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹவுசல்யா ஆரியரத்ன கண்டனம். கல்வி அமைச்சின் கண்காணிப்பில் விசேட தேவையுடைய பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதி. விஜித ஹேர தலைமையிலான உயர்மட்ட ராஜதந்திர சிறப்பு குழு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவாவுக்கு பயணம். தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அமைச்சர் நளின் ஹேவாகே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா ஆரியரத்ன கடுமையாக எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் கணக்கில் வெளியிட்ட பதிவில், நான் அப்போது அவையில் இல்லாவிட்டாலும் பெண்ணிய கொள்கைகளுக்காக நிற்கும் ஒரு பெண்ணாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவருக்காக நாடாளுமன்றத்தில் பொருத்தமற்ற அறிக்கையினை வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நேர்மை, மரியாதை மற்றும் நாம் நீண்ட காலமாக போராடி வரும் மதிப்புகளில் வேரூன்றிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க நாங்கள் இங்கு வந்துள்ளோம். இந்த கொள்கைகளுக்கானது எனது அர்ப்பணிப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்னவை குறிவைத்து ஒரு பத்திரிகை விளம்பரம் வெளியிடப்பட்டதாகவும் அவரது பெயரும் மாற்றப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் நளின் ஹேவாகே அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதன்படி நளின் ஹேவாகேயின் இந்த கருத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வாவும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சின் கண்காணிப்பில் விசேட தேவையுடைய பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பாக கவனம் செலுத்தப்படும் என்று உறுதி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளி சமூகத்தின் கல்வி மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், விசேட தேவையுடையவர்களுக்கு சமூக அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான இயல்பான வாழ்க்கையை உருவாக்க உத்தேசமான கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நாட்டில் பல கொள்கைகள் இருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது பிரச்சனையாக உள்ளது. அந்த வகையில் நிதி ஒதுக்கீடு மிகவும் அவசியம். 2025 ஆண்டில் கல்வி தொடர்பான கொள்கைகள் தயாரிக்கப்படுவதுடன் 2026 ஆண்டில் அது நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து பாடசாலைகளிலும் விசேட தேவையுடைய பிள்ளைகளை வளமையான கல்வியில் ஈடுபடுவதை உறுதி செய்யும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்படுவதாக எதிர்பார்க்கிறோம் என்றார். மேலும் முதல் கட்ட நடவடிக்கையாக ஒரு கல்வி நிர்வாக வலயத்தில் குறைந்தபட்சம் ஒரு பாடசாலையில் விசேட தேவையுடைய பிள்ளைகளை கல்வி கற்க தகுதி உடையவர்களாக மாற்றும். இந்த திட்டம் கல்வியில் பாரிய மாற்றம் கொண்டு வருவதோடு விசேட தேவைகளுக்கான பாடத்திட்டம் மற்றும் வாய்ப்புகளை அதிகரிக்கும். மேலும் சமூகத்தில் சமத்துவம் நிலைநாட்ட உதவும் என்பதில் உறுதியாக உள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த போது இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி, நாட்டில் தற்போது உருவாகியுள்ள நெருக்கடி ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு இடையிலான மோதலாகும். இது பொதுமக்களின் பாதுகாப்புக்கோ அல்லது தேசிய பாதுகாப்புக்கோ அச்சுறுத்தலாக அமையவில்லை. ஆனால் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் நீண்ட காலமாக வளர்ந்து பல்வேறு துறைகள் மற்றும் நிறுவனங்களுக்குள் பரவியுள்ளது. எனவே அவர்களின் தொடர்புகள் ஒரு அழிவுகரமான வலையமைப்பாக வளர்ந்துள்ளன. இதனை ஒழிப்பதற்காக நாங்கள் கடுமையாக முயற்சி செய்வதுடன் இந்த வேலையினை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் நமக்கு உள்ளது. இவை அரசியல் ஆதரவின் கீழ் வளர்ந்துள்ளதோடு இப்போது அரசியல் பாதுகாப்பு இல்லை. மறுபுறம் எங்களுக்கு சில தகவல்கள் கிடைத்து வருகின்றன. மேலும் அது குறித்து விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளோம். இவை வெறுமனவே ஒரு கும்பலுடன் மோதும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களா அல்லது திரைக்கு பின்னால் இருந்து இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இயக்குகின்றனவா என்ற சந்தேகங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் நாங்கள் அது குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளோம் என்றார். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தலைமையிலான உயர்மட்ட ராஜதந்திர சிறப்பு குழு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவாவுக்கு பயணமாவதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இலங்கை தரப்பு விசேட அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதோடு சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான விளக்கத்தையும் வழங்க உள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் நாளைய தினம் திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளதோடு இலங்கை அரசியல் தூதுக்குழு 28ஆம் தேதி வரை அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளது. இதற்கிடையில் நட்பு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளை சந்தித்து இலங்கை தொடர்பாக நேரடியாக கலந்துரையாடவும் இலங்கை திட்டமிட்டுள்ளது. ஜெனீவா அமர்வில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள எந்த ஒரு 51 தீர்மானத்தையும் நிராகரிக்கவும், போர்க்குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வெளிப்புற பொறிமுறையை நீடிக்க செய்யும் முயற்சிகளை எதிர்க்கவும் இலங்கை அரசு உறுதியளித்துள்ளது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 51 தீர்மானத்தின் நகல் வடிவை நிராகரிக்கும் தீர்மானத்தை அங்கீகரித்ததோடு உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வை காண அரசாங்கம் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்ற உறுதியை வழங்கியது. அதே நேரம் ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகியுள்ளதால் இலங்கை தொடர்பான செயல்முறைகளை முன்னெடுப்பதில் பின்னடைவுகள் ஏற்படக்கூடும் என்று சர்வதேச அமைப்புகள் எச்சரிக்கின்றன. இதை கருத்தில் கொண்டு 2014ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தையும் 51 நகல் வடிவத்தையும் வலுவிழக்கு செய்யும் கோரிக்கையை ஜெனீவாவில் முன்வைக்க அரசு தீர்மானித்துள்ளதற்காக சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான் மற்றும் கியூபா போன்ற நட்பு நாடுகளின் ஆதரவையும் இலங்கை கோரியுள்ளது. இதேவேளை இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு நேர்மையான பதிலை வழங்குவதோடு இலங்கையின் நிலைப்பாட்டை சர்வதேச சமூகத்திற்கு தெளிவாக வெளிப்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவத்தோடு தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரின் வீட்டிலிருந்து சொகுசு கார் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுக்கடை நீதிமன்றத்தின் 5ஆம் இலக்க நீதிமன்ற அறைக்குள் கனேமுல்ல சஞ்சீவ சுடப்பட்ட வழக்கில் அதற்குரிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகள் மற்றும் ஒரு சொகுசு கார் போலீசாரால் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் போர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 7 தோட்டாக்கள், M16 வகை ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு தோட்டா, ஒரு மின்னணு தராசு, ஒரு சொகுசு கார் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த சூட்டு சம்பவம் தொடர்பாக இதுவரை 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொருளாதார சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இறக்குமதி வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரிகளை குறைப்பதற்கான தீர்வுகளை அரசு ஆராய்ந்து வருகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி தனியார் போக்குவரத்திற்காக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான 4 வருட கால தற்காலிக தடையை அரசு நீக்கியிருந்தாலும் உயர் வரிகள் காரணமாக புதிய வாகனங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக இறக்குமதி வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். வெகன் ஆர் போன்ற ஒரு சிறிய கார் முன்பு 7 மில்லியன் ரூபாவுக்கு கிடைத்த நிலையில் இப்போது 10 மில்லியன் ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. புதிய முச்சக்கர வண்டியின் விலை தற்போது 1.95 மில்லியன் ரூபாவாக அன்னளவாக 2 மில்லியனை நெருங்குகின்றது. அதே நேரம் பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் விலைகளும் வரிகள் காரணமாக சீரற்ற உயர்வை சந்திக்கின்றன என்று இறக்குமதியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் பொருளாதார மேம்பாட்டு பிரதியமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த கூறுகையில், வாகன இறக்குமதி தடையை நீக்கியது வருவாய் ஈட்டுவதற்காக மட்டுமல்ல, பொருளாதார விரிவாக்கத்தையும் ஊக்குவிக்கின்ற நோக்கத்திற்காகவும் தற்போதைய சந்தை போக்குகளின் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது விதிக்கப்படும் வரிகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது என்று அவர் மேலும் கூறினார்.